Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting, go. Take a deep breath. Another deeper breath. Another deeper breath. Slowly and gradually open your eyes. Good. இப்போ நம்ம சிவபுராணம் பார்த்துட்டு இருக்கோம். சிவபுராணத்துல இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் அந்த வாழ்க வெல்க போற்றி இதெல்லாம் சொல்லி இப்பதான் அவர் அந்த ஆரம்பத்துக்கு வந்திருக்கிறார் நம்ம மாணிக்க வாசக பெருமான். இனிமேலதான் இந்த சிவபுராணமே ஆரம்பிக்கப்படும். இது வரைக்கும் தந்தையை போற்றி போற்றி சொல்லிட்டு இருந்தார். நீ இப்பேற்பட்டவர், இத்தனை புகழுடையவர், இப்பேற்பட்ட கீர்த்தியை உடையவர், உங்கள் கனிவால் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம்ட்டு போற்றி சொல்லிட்டு இருந்தார் வரைக்கும். இனிமேலதான் இப்ப நம்ம அந்த சிவபுராணத்தினுடைய தொடர்ச்சி ஆரம்பிக்கிறத முக்கியத்துவம் ஆரம்பிக்கிறோம். அந்த என்ன கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தே எண்ணுதற்கெட்டா எழிலார் கடலறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குடியாய் எண்ணிறந்த எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். எப்பவுமே ஒரு விண்ணப்பம்ங்கிறது யாருக்கு இது நடைமுறையில கூட பார்க்கலாம். யாருக்கா ஃபேவர் வாங்கிட்டு போனோம்னா, சார் நீங்க தான் சார் எல்லாம், நீங்க தான் சார் செஞ்சு தரணும், நான் ஒண்ணுமே இல்லை சார், யாரையுமே தெரியாது சார் சொல்றது இயல்பு இல்லையா? யார பண்ணும் தூக்கி வச்சுட்டு எனக்கு யாருமே இல்லை நீங்க தாங்கிற சொல்றவாத இங்க மாணிக்க வாசகர் இது வரைக்கும் உங்களை மாதிரியே சொல்லிட்டு இங்க பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்போ உங்களுடைய அளப்பரிய ஆற்றலை நான் எப்படி சொல்வது? தன்னை தாழ்த்தியும் தலைவரை உயர்த்தியும் பேசுற அந்த விண்ணப்பம் இங்க அழகா இருக்கும். கண்ணுதலான் தன் கருணை காட்ட கண் காட்ட வந்தேதி எண்ணுதற்கெட்டா எழிலார் கடலறைஞ்சே விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்த எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு வந்ததையேன். அழகு அழகு. பொல்லாவினையேன், பொல்லாவினையன்னு தெரியுது. எப்படி ஒரு விட்டில் பூச்சி அந்த தீச்சுடரை பக்கத்துல போனா அது அது இயற்கை அறிவு, அதுக்கு சுடும் தெரியாது, திரும்பி திரும்பி அங்கதான் போகும். நீங்க ஒரு சின்ன பூச்சி இருக்குது அப்படி நடந்து பாருங்க, விரல் வச்சு பாருங்க, அது அது அவாய்ட் பண்ணிட்டு போகும், திரும்பி போகும். நீங்க என்ன நினைப்பீங்க, இந்த பேப்பர் மேல ஏறினா வெளியே போட்டலாமே, நம்ம பிடிச்சோம்னா அதுக்கு எதனா ஆச்சு என்ன பண்றது அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணுவீங்க, ஒரு பேப்பர் வச்சோ ஏதோ ஒண்ணு. ஆனா அது மேல ஏறாது, அதை அவாய்ட் பண்ணிட்டு போகும். ஏன்னா அதுக்கு அந்த அறிவு கிடையாது. நமக்கு நல்லதுதான் பண்றது அறிவு கிடையாது. மனிதரும் அப்படித்தான். நமக்கு பெரியவங்க நீதி நூல்கள் எல்லாமே நமக்கு நல்லதை போதிக்கிறது தெரிஞ்சுக்காம திரும்பி 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 அந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய ஆழ்நிலை பதிவுகளின் வசப்பட்டு செய்த அதே சுடலில் நாம் தான் மாட்டிக்கொள்ளும். அது போலத்தான் பொல்லா வினையேன், இது பொல்லா வினையேன் தெரியுது, இது பொல்லாதது, இந்த மாதிரி காரியம் பண்ண மாட்டிப்பேன், இந்த காரியம் என்ன இறைவை நோக்கி நகர்த்த அது தெரியுது, ஆனா அதே தான் செய்யறேன். பொல்லா வினையேன், பொல்லா வினையேன் என்பது வினைத்தொகையாக்கு. செஞ்சதை தப்பு பண்ணிட்டு இருந்தா தப்பு பண்ணுவோம்னு பயமா இருக்கு. வினையேன் புகழுமாறு ஒன்றது ஏன், உங்களை எப்படி புகழ்ந்த அறிவு கூட எனக்கு கிடையாது. அது கூட அந்த நேரத்துல கூட ஜிலேபி சாப்பிடலாமா குலாப் ஜாமுன் சாப்பிடலாமா புத்தி போதையுடைய சாமி கும்பிடணும்னு புத்தி போக மாட்டேன். சாமிக்கு முன்னாடி நெய்வேத்தியம் லட்டு எல்லாம் வச்சிருந்தா பலகாரத்து மேலதான் கண்ணு போதையுடைய சாமிக்கு படைக்கணும்னு தோண மாட்டேங்குது. என் புத்தி அப்படி சொல்லி
கண்ணுதலான், கண் நுதல், நுதல் என்றால் நெற்றிக் கண்ணை உடைய சிவபெருமான் தன் கருணை கண்காட்ட, தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி. அதனால்தான் அது முன்னாடி கூட அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணன் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் சொன்னார். இப்ப அதே தான் காட்டுறார், தன் கருணை கண் காட்ட. சரிடா வா உனக்கு நல்ல வழி காட்டுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இது கூட ரொம்ப அழகு. எப்படின்னு சார், நீங்க நினைச்சா முடியாத ஒண்ணா நீங்க செஞ்சிட்டீங்கன்னு வச்சுட்டா சார். நீங்க நினைச்சா முடியாத நம்ம சொல்ற மாதிரி இல்லையோ, நீங்க செய்யுங்க சொல்றது முன்னாடி நீங்க செஞ்சு அது நடந்த மாதிரி தான் சார். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் உயர்த்தி பண்றீங்க, அதே இந்த இடத்துல பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை வந்திருக்கேன்றதே காட்டும் இல்லையா? நடைமுறையில நீங்க சொன்னா நடந்துச்சு சார், அது வேற யாரும் கேட்கணுமா என்ன? அது போல கண்ணுதலாம் தன் கருணை காட்ட, நீங்க கருணை கண் காட்ட, நீங்க கண் பார்வை ஒண்ணு போதுமே, என் வினைகள் எல்லாம் பொசுங்கி விடுமே. வந்து எய்தி, நான் கூப்பிட்ட ஒரு குரலுக்கு இங்க வந்துட்டீங்க. எண்ணுதற்கெட்டா, என் கற்பனைக்கு கூட என் எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட எழில் ஆர் கரை கடல் இறைஞ்சி, எழில் பிளஸ் ஆர் அழகு மிகுந்த, இறைஞ்சின்னு உன்னை பிரார்த்தனை செய்து, இறைஞ்சின்னு விண்ணப்பிக்கிறது. எழிலார் கடல் இறைஞ்சி எப்படி இருக்கீங்க? விண் நிறைந்து மண் நிறைந்து, அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியாக இருக்கக்கூடிய இறைவா, விண் நிறைந்து, வானம் முழு பிரபஞ்சம் முழு நிறைந்து, மண் நிறைந்து, இந்த பூவுலகிலும் ஒவ்வொரு அணுவிலும் நீ இருந்து, மிக்காய் விளங்கொழியாய், மிக்காய்னா நிறைந்திருப்பவனே, மிகுந்திருப்பவனே, விளங்கு ஒளியாய், விளங்கு ஒளியாய் என்றப்ப விளங்கும் ஒளி, ஒளிங்கிறது இங்க புகழ், மிகவும் புகழ் நிறைந்து இருக்கக்கூடிய இறைவா, விளங்கு ஒளியாய். ஒளிங்கிறது புகழ், புகழ் சொல்றோமா இல்லையோ, அருட்பேர் நீங்க பெரிய ஜோதி சொரூபம் அது இதுன்ற மாதிரி ஒரு உயர்வு சொல்றது. எண்ணிறந்த எல்லை இல்லாதானே, எண் இறந்த. இப்போ வேலூர்னா இங்க இருந்து 250 கிலோமீட்டர் சொல்லலாம், இங்க இருந்து அமெரிக்காவுனாலும் சொல்லலாம், இங்க இருந்து நார்த் போலுக்கு எவ்வளவு தூரம்னு யோசிச்சுட்டு இருப்போம். அது போல நீ எங்க இருக்கிறன்னு உன்னுடைய எல்லைகளை வகுக்க முடியுமா? எண் இறந்த, எண்ணிக்கையேக்கு அப்பாற்பட்ட எல்லை இல்லாதானே, இதுதான் இல்லை எல்லை என்று வரைமுறைக்கு உட்படாத ஒரு அற்புதமான சக்தி ரூபமே. நின் பெருஞ்சீர் உன்னுடைய பெருமையான் மிகுந்த புகழை பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியே, புகழுமாறு ஒன்றறியே. எனக்கு எப்படி புகழ்னு சொல்றது கூட அந்த அறிவு கூட எனக்கு கிடையாது. என்ன அழகா தன்னை தாழ்த்தி, யார் தனக்கு வழிகாட்ட வேண்டுமோ அவரை உயர்த்தி, அதுதான் இதுதான் சொல்லுவாங்கன்னா சாநித்தியம். அந்த சனாதன தர்மம் சொல்றப்ப சாநித்தியம், நீ உயர்ந்தவன், நான் உன் கொள்ள, நீ அம்மா, நான் உன் குழந்தை, அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்து சாநித்தியம், நீ இறைமை, நான் அந்த இறைமை வழியை அடியொற்றி பணிய வந்திருக்கிறேன் என்பது அது மரபு. அது போல இப்ப மறுபடியும் பார்க்கலாம். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி, எண்ணுதற்கெட்டா எழிலார் கடலறிஞ்சி, விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய், எண்ணிறந்த எல்லை இலாதானே, நின் பெருஞ்சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். புகழும் ஆறு, ஆறு என்றால் வழி. உன்னை புகழ்வதற்கான வழிமுறைகள் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. புகழுமாறு ஒன்று அறியேன், எனக்கு தெரியாது. மேற்கொண்டு பார்த்தோம்னா ரொம்ப அழகு. இப்பதான் ஆரம்பிக்கிறது. எப்படி இந்த பிரபஞ்ச படைப்பு, நான் எப்படிலாம் வந்திருக்கேன், 84 லட்சம் யோனிகளை கடந்து வந்திருக்கேன். இப்பதான் மனித பிறவி எனக்கு கிடைச்சிருக்கு. எத்தனை கடந்து வந்திருக்கேன்? புல்லாகி, பூடாய், புழுவாய், மரமாகி, பல் விருகமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல் அசுரராகி, முனிவராய், தேவராய், செல்லான் என்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும்
பிறந்திழைத்தேன் எம்பெருமான். பிறந்து இழைத்தேன், சலிச்சு போச்சு. மாத்தி 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 இளைப்பாருக்கு இழைப்பித்தேன். இளைப்பாருன்னா உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கூட சொல்றோமோ இல்லையோ, இளைப்பாருங்கள். இங்க அப்படி கிடையாது, இழைத்தேன், ஒல்லியா போயிட்டேன். நல்ல வலிமை மிக்கவர், இப்ப ஒண்ணுமே இல்லாம வலிமை எல்லாம் தொடர்ந்து இழைச்சு போயிட்டேன். ஏண்டா இப்படி அழிச்சு போயிட்டேங்கிறோமோ இல்லையோ, அது தூய தமிழ் தான் இழைத்தேன். எப்படி இருந்தேன், என்னென்ன பண்ணேன்? புல்லாகி, ஒரு ஜென்மத்துல புல்லாகி இருந்திருக்கிறேன். பூடாகி, பலவிதமான பூண்டு கிழங்குகள் வகையாகி, புழுவாகி, சொல்லவே வேணாம், மரமாகி, மரம் பலவிதமான மரங்களா பிறகு, பல் விருகமாகி, பல் பிளஸ் மிருகமாகி, பல மிருகங்களின் வடிவை தாங்கி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய். கணங்களாய்ங்கிறப்ப கூட்டம், பூத கணங்கள், சிவகணங்கள் சொல்ற முடியும். அது போல இந்த கணங்களுக்கெல்லாம் தலைவர் தான் கணபதி. கணம் என்றால் கூட்டம், அது சிவகணங்களாக, பூதங்களாக, வல் அசுரராகி, ராட்சசராக கூட இருக்கேன். அப்புறம் புத்தி வர வர முனிவராய் உன்னை நோக்கி தவம் இருக்க ஆரம்பித்தேன். தேவராய், அதனால் புண்ணிய பலன் பெற்று தேவர் உலகத்திலும் நான் இருந்திருக்கிறேன். செல்லா நின்றான முடிவே இல்லை. அது ஈரிக்கட்ட எதிர்மறை வினையச்சம். செல்லா நின்ற, செல்லாமல் நீண்டு கொண்டே செல்வது கொள்ள முடிவே நான் போயிட்டு மாத்தி மாத்தி மாத்தி. இங்க நீங்க கேட்கலாம், நான் தான் தேவராயிட்டனே, ஏன் இறைவனை உணர முடியலன்னு? தேவரானது உடைய புண்ணிய கர்மாவினால், நல்வினையால். அசுரராயிருக்கிறது தீவினையால். இது ரெண்டுமே இருந்தா அது எப்பவுமே மாத்தி 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 இந்த சுழலத்தான் இருக்கும். அதனால்தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், எந்த பலனையும் எதிர்பார்க்காத நிஷ்காமிய கர்மம் பண்ணணும். நீ பலனை எதிர்பார்த்தால் அதற்கு பலன் உண்டு. அதற்காக புண்ணிய பலன் என்றால் நல்ல சுகங்களை அடையக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாய். மாத்தி மாத்தி வரும். ஒண்ணுமே வேண்டாம், நானா இருக்கணும், உனக்குள்ள ஐக்கியமாகணும்னு நினைச்சுன்னேன். எந்த விதமான பலனமற்று நிஷ்காமிய கர்மமாக, அதான் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. வேண்டுதல் வேண்டாமை, எது வேணும் எது வேண்டாம், வாழ்க்கையில எது வேணும்னு நினைக்கிறோமோ அது அப்பா இது இல்லாம போனா போறா தேவடான்னு நினைக்கிறோம். வேண்டாமை, இது வேண்டாம் வேண்டாம்னு அதுவே ஒரு காத்தம் நடுதா வரல. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த பாகற்காய். பாவக்காய் நிறைய பேர் பிடிக்காது, கசகு. அது வேப்பங்க இலை, அதுவும் பிடிக்காது. ஆனா அது எத்தனை மருத்துவ குணங்கள் இருக்கின்றன இல்லையா? யாராச்சும் ஒரு 10 வேப்பலை சாப்பிடுங்கன்னு சாப்பிடுவோமா நாம? ஆனா மருத்துவ குணம் போல வேண்டுதல் வேண்டாமை இரண்டுக்குமே அதற்கான பலன்கள் உண்டு. இது இரண்டுமே இல்லாமல் போக வேண்டும் என்றால் எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டு வினையாற்ற வேண்டும். அதான் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள். தாவரம் ஏன் சொல்றாங்க? சென்ஷியன்ட் பீயிங், இன்சென்ஷியன்ட் பீயிங். உணர்வு உள்ள படைப்பு, உணர்வு அற்ற படைப்பு. இறைவனுடைய படைப்பில் எல்லாவற்றிற்கும் உணர்வு இருக்கு. அதாவது கல்லுக்கும் உணர்வு இருக்கிறது. அதுதான் முக்கியம். குருஜி ரொம்ப அழகா சொல்வார். அது நம்ம தமிழ்லயே ஒழிய சமஸ்கிருதத்திலேயே பாத்தீங்கன்னா, ஒரு கல்லை ஒரு அம்பாள் சிலையை உருவாக்க வேண்டும் என்றால் பெண் கல்னு ஒண்ணு இருக்கு. அதே ஒரு விஷ்ணு சிவபெருமானுடைய லிங்கத்தை பண்ணணும்னா ஆண் கல். சோ இந்த இருமைங்கிறது எல்லா நிலைகளிலும் இருக்கிறது. அதை உணர்ந்து இஜாவர சங்கமத்துள் ஜங்கமத்துள். ஜங்கமம் என்றால் ஒரு கூட்டம், அந்த ஒரு படைப்பின் கூட்டம். இப்பேற்பட்ட இத்தனை பிறவிகளிலும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். எம்பெருமானே, எனக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே, இப்படிலாம் இத்தனை ஜென்மம் பட்டு இழைச்சு போயிட்டேன். தங்கள் கடைக்கண் பார்வையின் மேல் படாதா? நான் உய்வதற்கு ஒரு வழியை கூறக்கூடாதா? என்றப்ப அவருக்கு மனசு அப்படியே கலங்குது. நிஜ பையன் ரொம்ப ரெடியா இருக்கானே. எப்படி பதஞ்சலி சொல்றாரோ, யமா நியமா ஆசனா. யோ முதல்ல யமாக்கு வா, நீ நியமா கண்டுபிடி. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான்
நீ யோகா வரதுக்கு தகுதியுடையவன் சொல்ற இல்லையோ? யமா ஒரு நல்ல மனிதனாக திகழ்வதற்கு இந்த சமூகத்தில், நியமா நீ நல்லவனாக நடந்து கொள்வதற்கு, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அந்த ஆன்ம வித்தையில, ஆன்ம பாதையில தவறாம போறதுக்கு. டே ஜெரண்டா சம்ஹிதால ஜெரண்டாங்கிற மிகப்பெரிய ஒரு ஞானி, மிகப்பெரிய ரிஷி. அவர் கேட்கிறார், பத்தஞ்சலி மாமுனிவரே, நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க, எப்படி நீங்க யமாங்கிறது என்னன்னு தெரியாம இருக்கிறவனுக்கு எப்படி யமா பற்ற முடியும்? நியமா ஒன்று இல்லாத, கண்ட்ரோல் இல்லாத எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதனால நான் உங்களுடைய அருளாலே யோகாசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜெரண்டருடைய அந்த பணிவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பத்தஞ்சலியை மேல் எடுத்து வைப்பாரு. உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்ல. இப்போ திருடுறது தப்புன்னு சொல்றேன் நாம. ஆனா திருடியா பழகப்பட்டவனுக்கு ஏதான பொருளை கண்டா கை நமனமாங்க உண்டா இல்லையா? குலாப் ஜாமுன் சாப்பிட்டு பழகப்பட்டவனுக்கு கண்ணதுல குலாப் ஜாமுன் இருந்தா அது சாப்பிடாத, உனக்கு டயபெட்டிஸ் சொன்ன, சாப்பிடாம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமே. மனசுல எது மேல இருக்கும்? குலாப் ஜாமுன். இதுதான் யமா, நியமா. இது சாத்தியமா? கஷ்டம். அதனால முதல்ல யோகாசனம் பண்ணு, அப்புறம் பிராணாயாமம் பண்ணு, அப்புறம் பிரத்யாகாரா. இப்படி பழக்கப்பட்டுட்டீங்கன்னா யமா நியமா தானா உனக்குள்ள வந்துடும். ஆர் யூ கெட்டிங் மீ? வெரி இம்பார்ட்டன்ட். சி, யோகாசனா ஒரு பொசிஷன்ல நீங்க இஷ்ட மாதிரி மூச்சு வாங்க முடியாது. சர்வாங்காசனா மூச்சு ஒரு வழியா தான் போகும். ஹலாசனானா மூச்சு ஒரு வழியா தான் போகும். நீங்க இஷ்டப்பட்ட மாதிரி மூச்சு எடு. அதுலயே நீங்க ஸ்லோலி யூ ஸ்டார்ட் டெவலப்பிங் தி டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் தானா கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்துடும் பிராணாயாமால போக போக. அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைமை, இது தேவையா? எதுக்கிட்ட போய் சொல்ற? அப்படி என்னடா சாப்பிட வேண்டியிருக்கு, அப்படின்னா இந்த வயிற்றுறப்ப வேண்டியிருக்கு போடா. அந்த மெச்சூரிட்டி தானா வரும். அதுதான் ஜெரண்டா சொன்ன மிகப்பெரிய ஒரு அற்புதம். அண்ட் இவ்வளவு பெரிய ஞானம் இருக்கு, ஆரோக்கியம் அப்படி நல்லா இருக்கு, எல்லாருமேலயும் அன்பு இருக்கு, நான் ஏன் பிற பொருளை திருடணும்? அங்க ஆஸ்தையா தானே புரியுதா? அஹிம்சா சத்யா ஆஸ்தேயா என்றப்ப தானா வந்துடும். பிரம்மச்சரியா என்னத்துக்கு? அது அத போல அபரிகிரகா, தேவைக்கு மேல வந்துச்சு என்ன பிரயோஜனம்? இந்த மெச்சூரிட்டி எல்லாம் நீங்க ஆசனா பிராணாயாம பிரத்யாகாரம் போக போக தானா வந்துடும். அதுதான் சொல்றார் சுவாமி, ஆசனாவில இருந்து ஆரம்பிக்கிறேன், அப்புறம் யமா நியமாவை பாக்குறேன். பையனை முதல்லயே இது பண்ணணும் பண்ண சொன்னா பயந்துட்டு போயிடுவான், ப்ரீ கேஜி கூட சேர மாட்டான் அப்படின்னு ஆரம்பிப்பான். அது போல எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே, நீங்க தான் வழியை காட்டணும். நான் குழந்தை, எனக்கு வழியை நீங்க தான் கை பிடிச்சு காட்டணும் அப்படின்னுட்டு இப்ப போராடு. கேளுங்க. இல்ல இல்ல இல்ல, அது வந்து எதுகை மோனைக்காக அப்படி வந்திருக்கு. அது எதுகை மோனை தான். இதுல இருந்து எல்லாமே குரூப் டுகெதர். இது வந்து எதுகை மோனை தான். புல் பல் கல் வல் செல் எல் அதெல்லாம் கவிதை. தமிழின் அழகு அவர் இதய மொழிகள் வெளிப்படும், அவ்வளவுதான். It need not be the same sequence. Cannot be. Need not. It is from the depth of your heart. அப்படியே பிரவாகமா வருது. அவருக்கு வந்த உடனே அடிச்சு தள்ளுற, அவ்வளவுதான். Finished. அடுத்தது என்ன? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைவாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணி. சார் என்ன தமிழ் சார், ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அற்புதம். அப்படின்னு சொல்ற, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். சார் உங்களை பார்த்துட்டேன் சார், நடந்ததுன்னு வச்சுக்கிறேன் சார் அப்படி சொல்ற மாதிரி உங்க பாதங்களை நீங்க சேவிச்சிட்டேன், என் விண்ணப்பத்தை வச்சுட்டேன், என் விண்ணப்பம் நிறைவேறியது என்று நான் நான் நம்புகிறேன், அதை முழுமையாக உணர்கிறேன் அப்படி சொல்லிட்டு சிவபெருமன் எங்கேயோ வைக்கிறார். மெய்யே உன் பொன்னடிகள், உண்மையாவே உன் பொன்னடிகள் உன் பொற்பாதங்களை கண்டு இப்ப பார்த்துட்டேன், இன்று இப்பொழுது வீடுற்றேன்.
நான் அந்த தன்னைத்தான் அறிந்த நிலையை, நீ மறந்த நிலையை, மெய்யுள் ஆழ்ந்த நிலையை நான் உணர்ந்து விட்டேன். உய்ய என் உள்ளத்துள், உய்ய நான் உருப்படுறதுக்கு, நான் விடுதலை பெற, உய்தல் உய்வித்தல் என்றால்தான் விடுதலை பெறுதல். அந்த உய்ய நான் என்னுடைய வினை தலைகளில் இருந்து விடுபட என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற, ஓம் என்ற பிரணவ பொருளாக எனக்குள் ஓயாமல் அனாகதாவில் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற மெய்யா, நீதான் உண்மையான, நீதான் சத்து சித்து ஆனந்தத்திற்கு அடிப்படையான, விமலா குற்றமற்றவனே, புனிதனே, தூய்மையானவனே, விடைபாகா, விடை என்றால் எருது, ரிஷபதேவரை தன்னுடைய வாகனமாக கொண்டவரே, வேதங்கள் அனைத்து வேதங்களும் ஐயா என்று உன்னை புகழ்ந்து புகழ்ந்து பாராட்ட ஓங்கி புகழ்ந்து எப்பேற்பட்டிருக்கீங்க, ஆழ்ந்து ஒவ்வொரு உயிரிலும் ஆழ்ந்து அதன் உயிர்ப்பாக அகன்று எல்லை இல்லாமல் எங்கும் பிரகாசமாக அகன்று நுண்ணியனே கண்ணுக்கும் புலப்படாத ஒவ்வொரு அணுவிலும் இருப்போம். சார் என்ன அழகு சார்! ஆழ்ந்துன்னா டீப், அகன்று என்ன வைடு, நுண்ணியன் என்ன கண்ணுக்கு புலப்பட சபடாமி. என்ன அழகான தமிழ்! ஆழ் அது தானே வருது பாருங்க. என்னுள் ஆழ்ந்தவனே சொல்லிருக்கலாம், என்னுள் அகன்றிருப்பவனே சொல்லிருக்கலாம், என்னுள் நுண்ணியன எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில போட்டு விட்டார். ஆழ்ந்து அகன்று நின்ற ஆழ்ந்து அகன்று நின்ற நுண்ணியனே, ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அந்த தமிழ் அவர் இதய மொழிகளாக வர்றதுனால தானா வருது. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விடுற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா, விமலா, விடைவாகா, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இது அவர் சொல்லிட்டார். நான் எப்படிலாம் பல பிறவிகள் எடுத்தேன்னு சொல்லிட்டார். அடுத்தது உன்னை பார்த்த உடனே எனக்கு விடுதலை கிடைச்சதுன்னு சொல்லிட்டார். அப்புறம் இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்தை இது நமக்கு, இது நம்ம அவருடன் சிவ புராணத்தை கேட்டுக்கொண்டிருக்க அடியார்களுக்கு எப்படியெல்லாம் இந்த பிரபஞ்சம் தோன்றியது என்பதற்காக அடுத்தது. இனி உயிர்களுக்கு 4 வரை தோற்றமும் 7 வகை பிறப்பும் நூல்களில் கூறப்படும் முட்டையிற் பிறப்பன, வேர்வயிர் பிறப்பன, வித்திற் பிறப்பன, இதெல்லாம் அந்த புல்லாகி பூடாகி புழுவாய் இருக்குல்ல, அதற்கான இது எக்ஸ்பிளனேஷன். எப்படி 4 வகை தோற்றங்கள் ஒவ்வொரு உயிரும் தோன்ற வேண்டும் என்றால் 4 வேணும். என்னது? அண்டஜம், ஸ்வேஜம், உத்பிச்சம், ஜெயம். இங்க அவர் கொடுத்திருக்கிறார் ஜெயம், நீ சொல்றது கரெக்ட். அண்டஜம், ஸ்வேதஜம், உர்பிச்சம், சராயுஜம். இது மாணிக்கவாசகருடைய வரை. அண்டஜம்னா முட்டையிலிருந்து பிறப்பன, ஸ்வேதஜம் அப்படின்னா வேர்வையிலிருந்து பிறப்பன, உர்பிச்சம் என்றால் வித்திலிருந்து பிறப்பன, சராயுஜம் என்றால் கருவிலிருந்து பிறப்பன. 4 வகைகளில் தான் இந்த உயிர் தோற்றம் ஏற்பட முடியும். எப்படி? முதல்ல முட்டையிலிருந்து கோழி வருது, புரியுறதா? அடுத்தது வியர்வையிலிருந்து கிருமிகள் வருது. ஆமா, ரொம்ப முக்கியம். Where there is the dampness. நீங்க பாருங்க, குப்பை தொட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மேகாட்ஸ் வரும், பாத்திருக்கீங்களா நீங்க? இதெல்லாம் பார்க்கணும். ஒரு இறந்த உயிர் எப்படி மறுபடியும் பஞ்சபூதங்களுடன் போறது? ஒரு இறந்த உடல் அந்த உடலில் இருந்தே தோன்றுகின்றன, அது பேர் தான் மெகாட்ஸ். அதுவே அந்த உடலை சாப்பிடுறது, மண்ணோட மண்ணை மாறிடும். சார், இறைவனுடைய அற்புத சுழற்சிக்கு நம்ம ஒண்ணுமே இல்லை சார். அதுதான் முட்டையிற் பிறப்பன, அதுதான் அண்டஜம். ஸ்வேதஜம் என்பது அந்த இல்ல, ஒன்னொன்னு கூட நான் சொல்லுவேன். இப்ப இந்த மழை எல்லாம் பெய்யுறதோ, மழை பெஞ்ச அப்புறமா இந்த காளான்னு வரும். காளான் எங்கிறது வருது? ஏற்கனவே இறந்து விட்ட மரக்கட்டை, அதுல ஈரம் படிஞ்ச உடனே உயிர் தோன்றுதா இல்லையா? ஆனா முருங்கை மரம் வச்சுக்கலாம். இப்போ முருங்கை மரம் பட்டெடுத்து அது வளர்ந்து போய் கட்டையா கிடக்கிறது. மழை பெஞ்ச உடனே அதுல இருந்து காளான் வரும். முருங்கை மரம் உயிர் போயிடுச்சு, சத்து இல்லை.
செத்து போயிடுச்சு. அது வெறும் கட்டை, அடுப்புல வச்சா எரியும். ஆனா அதுல ஈரம் பட்ட உடனேயே காலனிங்கிறது வருது, ஒரு உயிரினம், அது உயிர். Are you getting me? அது போல நம்முடைய உடலில் பாத்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் க்ரூடாவே போனோம்னா நம்முடைய ஆர்ம் பிட்ஸ் எல்லாம் வந்து வேர்வை நாத்தம் இருக்கா இல்லையா? அந்த நாத்தம்ங்கிறது என்ன? இட்ஸ் a bacteria. It's a living organism. And whatever happens in your intestines, there are so many varieties of bacteria. They are living. அதுதான் என்னது? ஸ்வேதஜம், உர்பிச்சம். உர்பிச்சம் என்பது என்ன என்றால் அது வந்து அண்டஜம், ஸ்வேதஜம், வித்திற் பிறப்பன பீஜம். உர்பீஜம், ஒரு பீஜம்னா வித்து, ஒரு கொட்டை, அதாவது ஒரு விதைன்னு சொல்றோம் இல்லையா, விதையிலிருந்து வரக்கூடிய வகைகள். அது மூன்றாவது. நான்காவது சராயுஜம், இது உயிர்களின் கலப்பினால் வரக்கூடிய கருவுற்று பிறக்கக்கூடிய ஒரு பிறப்பு. ஆக 4 வகை பிறப்புகள் இருக்கின்றன. அடுத்தது என்ன? 7 வகையான தோற்றங்கள் இருக்கின்றன. புரியுதோன்னு? என்ன 7 வகை தோற்றங்கள்? தாவரம், நீர்வாழ்வன, ஊர்வன, பரப்பன, விலங்குகள், மனிதர், தேவர் என்று 7 வகை பிறப்பு. எல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இதுல வந்து ரொம்பவுமே ஒரு என்ன சொல்றது, முயற்சி எடுத்து பண்ணியிருக்கேன். நாளைக்கு உங்களை ஒரு டீச்சரா கேட்ட நம்ம வந்து 7 வகை பிறப்பு, 7 வகை பிறப்பு, அது என்ன 7 வகை பிறப்பு? 7 உலகம் சொல்றீங்களே, 7 உயர்ந்த உலகம், 7 கீழ் உலகம், அதுல எல்லாமே 7 தான் அடங்கும். அது ரொம்ப 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 முக்கியம். கிரகங்கள் கூட 7 தான். ராகு கேத்து நிழற் கிரகங்கள், சாயா கிரகம், அதற்கு தனி நிலை கிடையாது. 7 என்பது தான் ஒரு முடிவான ஒரு நிலை. அது எல்லாம் நம்முடைய ஆதார நிலைகளும் 7. அப்ப எல்லாத்தையும் பார்க்கலாம். நம்ம மூலாதாரத்தில் தொடங்கி நம்முடைய சகசிரகாரமுடைய 7 நிலைகள் பேசிக்கிட்டே போலாம், அது வேற விஷயம். ஆக என்னென்ன பிறப்பு இருக்கு? தாவரங்களா பிறக்கிறோம், நீர் வாழ மீனா பிறக்கிறோம், ஊர்ந்து ஊர்ந்து போற பாம்பா பிறக்கிறோம், பறந்து போற புறாவா பிறந்திருக்கோம், விலங்கு குரங்கா இருந்திருக்கும். அப்புறம் தான் மனித பிறப்பு. மனித பிறப்பில் புண்ணியம் பண்ண 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 தேவர்களாக ஆகி, அந்த தேவர்கள் நிலையிலும் அந்த புண்ணிய பாவ கர்மங்கள் முடியோடு மறுபடியும் மனிதராக வரும். ஆக மனித பிறப்பு ஒன்று தான் நாம் தம்மை தாம் அறிந்த இறைமை நிலையை அடைய முடியும். இது முக்கியமானது. அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால எது அடுத்து என்ன? வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாய் எனவெல்லாம் போய் அகல வந்தருளி, போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதேன் என்ப பெருவானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல் அறிவே. அந்த அழகான தமிழ் சொல், வெறுமனே அறிவே சொல்லியிருக்கலாம். நல் அறிவே, நான் உருப்படுறதுக்கான ஞானத்தை கொடுக்கக்கூடிய இறை. அல்லறிவு, நல்லறிவு, புல்லறிவு, ஆப்போசிட். உண்மையானது, கெட்ட வழி காட்டும். ஆனால் எப்படி நமக்கு கிடையான நல்லறிவு என்னது? வெய்யாய் தனியாய். ரொம்ப அழகு. டியூவாலிட்டி, ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். சூரிய பகவானும் வேணும், சந்திரனும் வேணும். காலையில எல்லாம் காயை காயை காயின் காய்ச்சிட்டு அப்பா ஜில்லுன்னு காத்து வராதா? அந்த பௌர்ணமியை பார்த்தா நிம்மதியா இருக்கு, அழகா இருக்கு. இந்த இரண்டுமே அந்த இறைமையின் அடிப்படை. வெய்யாய் வெப்பமாக இருப்பவனே, தனியாய் தன்மையாக குளிர்ச்சியாகவும் இருப்பவன். தனியாய் என்றால் தன்மை, வெய்யாய் என்றால் வெப்பம். இயமான நாம், இயமான எல்லாத்துக்கும் நீதான் எஜமான. எஜமானன் என்பதன் தமிழ் மருவு. இயமானனாய் விமலா, ஒரு குற்றமும் அற்ற தூய்மையானவனே, பொய்யாயினவெல்லாம் எனக்குள்ள பொய்மை அறிவு இல்லையா? அதான் சொல்றமே இல்லையா? அம்மையே அப்பா உப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும்.
புழுத்தலை புலையனேந்தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே உண்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியும் நீயே. அற்புதமான மாணிக்க வாசகர். அதுல பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கம். பொழுதினை சுருக்கம்னு இப்போ அரட்டை அடிக்கிறோம். காசி ஒண்ணுக்கு உதவாத ஏதோ ஒண்ணு பேசு 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 பேசு. அவன் இப்படி பண்ணா, இவன் இப்படி பண்ணா, அவன் ஜெயிப்பான், இவன் பண்ணா, இவனுக்கு குழி வெட்டினா பேசணும்னு 2 மணி நேரம் போயிட்டு இருக்கும். ஆனா இப்பதான் என் பேச ஆரம்பிச்சேன், 12 மணி ஆகி போச்சியா, சரியா சாப்பிட்டு சாயங்காலம் பேசலாம் அப்படின்னு போற கூட்டங்களை முக்கியமா கிராமங்கள்ல டீ கடையில பார்க்கலாம். டீ கடை பெஞ்சில் உட்காந்து ஊர்க்கதை எல்லாம் அலசுவாங்க காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும். அப்புறம் சாப்பிட போயிட்டு சாயங்காலம் அழைப்பாங்க. நிலத்துல வேலை பண்ற நேரம் தவிர கிராமத்துல நடக்கக்கூடிய சகஜமான ஒரு நிகழ்வு. அதுதான் இவர் என்ன சொல்றீங்க, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும். நிறைய பொய் பேசி 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 பேசிக்கிட்டே இருக்கேன், நேரம் போனதே தெரியல. என்ன அழகான வார்த்தைகள். பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனே. ஏன் புழு? அது நெளிஞ்சுக்கிட்டே இருக்கும் புழு. யுவர் மைண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் தாட்ஸ். இது அது அது இது அது இது. புழுத்தலை புலையனேன். புலையனா புலம்புறது. புலம்பிக்கிட்டே இருக்கேன், எதை பத்தி அவன் புலம்புறான். சந்தோஷமா இருந்ததே கிடையாது. அந்த கிராட்டிடியூட். அதுதான் இங்க என்ன சொல்றாரு அழகா, பொய்யா எனவெல்லாம் போயகல வந்தருளி. ஐ ஆம் ஃபுல் ஆஃப் இக்னரன்ஸ். இந்த பொய்ங்கிறது அறியாமை தான். அறிவு வந்துடுத்துன்னா மௌனம் தானாக வரும். ஞானம் வந்துடுத்துன்னா தானா அமைதி வந்து. எண்ணங்கள் இல்லாமல் போற நிலை வந்தால் உங்களுக்குள் அமைதி பொங்கி பெருக்கும். அதான் இவன் சொல்றார், பொய்யாய் எனவெல்லாம். என் மண்டையில நிறைய அறியாமை இருக்கும். போய் அகல வந்தருளி. அவை எல்லாத்தையும் போகிறதுக்காக என்கிட்ட வந்து எனக்கு நீ அருளை கொடுத்து கொண்டிருக்கிறார். என்ன அழகான தமிழ் வார்த்தை இது. எவ்வளவு பேச வேண்டியிருக்கு. அவர் ஒரு லைன் சொல்லிட்டார், பொய்யா எனவெல்லாம் பொய்யகல வந்தருளி. பொய்யாய மெய்ஞானமாகி எனக்குள் மெய்ஞானமாக சுடர் விடுகிறாயே. மிளிர்கின்ற கிளிட்டரிங். கிளிட்டரிங் எப்படி பல பலன்னு இருக்கீங்க சார், தேஜோமயமா இருக்கீங்க, ஜம்முன்னு இருக்கீங்க, சொல்லுங்க. அதுதான் இயற்கை அழகு. உங்களுக்குள்ள ஞானம் வர வர, அன்பு வர வர ஒரு பொலிவு, முக பொலிவு வரும். அந்த பொலிவுக்கு எந்த காஸ்மெட்டிக்கும் தேவையில்லை. அதுதான் வயோதிகமும் ஒரு அழகும்பாங்க. வயசு ஆக ஆக உடல் அழகு இருக்காது, உங்கள் முகத்தில் அந்த பொலிவு இருக்கு. அந்த பொலிவே ஒரு மரியாதையை உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய் சுடரே. நீ பொய் சுடர் அல்ல, மெய் சுடர். என் ஞானம் இல்லாதே இன்ப பெருமானே. என் ஞானம் எந்த ஒண்ணை பத்தி தெரியாது. ஐ எம் ஃபுல் ஆஃப் இக்னரன்ஸ். என் ஞானம் இல்லாது, எந்த ஒரு அறிவும் இல்லாமல் இன்ப பெருமானே, எனக்கு ஆன்ம ஞானம் என்ற அற்புதமான அந்த சந்தோஷ ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. இருளாகிய அந்த அறியாமையாக இருளை நீக்கக்கூடிய ஒரு அழகான மெய்ஞான சுடரே அப்படிங்கிறார். அப்புறம் என்ன, இதெல்லாம் எனக்கு வழிகாட்டு விண்ணப்பம். ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஓக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே. ஒரு அழகான படைப்பினுடைய இன்னொரு ஆஸ்பெக்ட். ஆக்கம் அளவு இறுதி இல்லாய். ஆக்கம்னா என்னுடைய அஞ்ஞானத்தை அகற்றி எனக்குள் மெய்ஞானத்தை, ஆக்கம் என்றால் வளருது, ஐஸ்வர்யம், ஆக்கப்பூர்வமான செயலை செய்யுங்கள்னு டூ சம்திங் கிரியேட்டிவ். ஒரு படைப்பை பண்ணுங்கன்னு ஆக்கம். ஆக்கிறது, சோறு ஆக்குறது சொல்ல முடியும், சாம்பார் ஆக்குறது, சோறு ஆக்குறது வளர்த்து. ஆக ஆக்கம் எனக்குள் அறியாமையாக இருட்டை நீக்கி ஞானமாக ஒளியை ஜோதியை வளரச் செய்யக்கூடிய அளவு இறுதி இல்லாய். இவ்வளவுதான் ஞானம் இல்லாம
அளப்பரிய ஞானம், இறுதி இல்லாய் முடிவே இல்லாத ஞான ஜோதியை எனக்குள்ள ஏற்றிருக்கு. அப்பேற்பட்டதற்கு அடைக்கலமாக இருப்பிடமாக இருக்கக்கூடிய சிவபெருமானே, நீ என்னென்னலாம் பண்ணுவ? என்னது? படைப்பு, காத்தல், அழித்தல், மறைத்தல், கருணைக்காய். இந்த 5 தான், இந்த 5 ஆஸ்பெக்ட்ஸ். ஐந்தொழில் புரிகின்ற அம்பலவாணனே அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான அந்த இறைமை சக்தி 5 தொழில்களால் இந்த உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறது. என்ன? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், கருணை காத்தல். இதுதான். இது என்னது? ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை புகுவிப்பாய். போக்குவாயோட முடிஞ்சது. என்னது? என்னை புகுவிப்பாய். அனைத்துலகும் ஆக்குவாய். உலகத்தை படைக்கின்றாய். அந்த உலகில் உள்ள அனைத்து பிறப்புகளையும் அனைத்து உயிரினங்களையும் காக்கின்றாய். அழிப்பாய். மறுபடியும் அனைத்தையும் அழிச்சிட்டு என்ன? அறியாமையாக இருளை நீக்கி ஒளியான. சார் ஒண்ணு இப்ப பார்த்தோம்னா, ஒண்ணு அழிகிற வாழையடி வாழையாக அப்படி, அது அழகான ஒரு அப்சர்வேஷன். ஒரு குட்டி கன்று வந்த உடனே அந்த பழைய வாழை தானா தளர்ந்து. அது போலதான் மனித இனமும் பேரம் பேத்தில வந்துட்டா நம்ம போனோம். அப்பதான் அது ஒரு அழகு. அந்த அழகு அதுதான். அந்த கதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு ஊர்ல பெரிய செல்வந்தர். அவர் யார் வந்தாலும், அந்த ஊருக்கு பெரிய மனுஷன் வந்தாலும் உடனே வீட்டுல பெரிய விருந்து கொடுப்பார் எல்லாத்துக்கும். அப்படி இந்த ஊருக்கு ஒரு ஜென் மாஸ்டர் வர, அவர் ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு, எங்க வீட்டு வந்து சாப்பிடுங்க, பெரிய விருந்து ஏற்பாடு பண்றேன் அப்படிங்கிற. சோ அந்த பிரதம சீடர்கள் எல்லாம் போய் ஏற்பாடு எல்லாம் பண்ணி ஜென் மாஸ்டர் கூட்டு போறாங்க. நல்ல திருப்தியா சாப்பிட்டு கையால மீண்டு வெளியே கிளம்புற. அப்போ இந்த செல்வந்தர் நினைக்கிற, மனுஷா ஒரு நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா? நல்ல மூக்கு பிடிக்க விருந்தா சாப்பிட்டியே, நல்லா இருக்கு போல ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு மனுஷனுக்குள்ள எண்ணம். ஆனா ஜென் மாஸ்டர் கேட்கும், டக்குன்னு கேட்டுட்டு வர பயம். அதனால நேரா ஒரு பிரதம சீடர்கிட்ட போயிட்டு, என்னங்க இவ்வளவு பார்த்து பண்ணியிருக்கேன், பொன்னாடை போத்தினேன், மாலை போட்டேன், இவ்வளவு மரியாதை பண்ணிருக்கேன், விருந்து வேற வச்சிருக்கேன், ஒரு வார்த்தை கூட சொல்லாம, போயிட்டு வரேன்னு கூட சொல்லாம அவரு பாட்டு போயிட்டு இருக்கிறாரு. ரொம்ப பயபக்தியா போய், சுவாமி அவர் ரொம்ப வருத்தப்படுற, நமக்காக இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கிற, அவருக்கு ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். அப்படியா? சரி நேரா வர, நீ செத்து போங்கிற. தலையில கழிச்சு, ஆனா மனுஷா நல்ல வார்த்தையா வாயில வராதா? இவ்வளவு செஞ்சு போய் செத்து போங்கிறிய நீ அப்படின்னு ஒரு வியப்பு அவருக்கு. அவர் போயிடுறார். மாஸ்டர் பிரதம சீட்டு, என்னங்க இந்த மனுஷன் வாயில் நல்ல வார்த்தையா வராதா? என்ன பார்த்து செத்து போகிறாரு. அப்ப சொல்றார் பிரதம சீடர், அட மண்டு முட்டாளே, நீ தாயா முதல்ல சாகணும். நீ இருக்கிறச்சே உன் பிள்ளை சத்தானா அதை விட கொடுமை எதுவுமே கிடையாதுயா. அது போல ஒரு வேதனை எதுவுமே கிடையாது. அதனால அந்தந்த வயது வரும் பொழுது தானாக மறைதல் என்பது இயற்கையான நியதி. அந்த நியதி நீ ஏத்துக்கிட்டு நீ தியானா ஞானியாவாயின்னு சொல்லாம சொல்றாருடா மடையா. இது கூட புரிஞ்சுக்கலையே நீ. இது நடைமுறையில பாக்குறோமோ இல்லையோ? எத்தனை பெற்றோர்கள் தம்மை விட இளைய குழந்தைகளை இழந்து எப்பேற்பட்ட வேதனை. அதுக்கு அந்த வேதனைக்கு எது பண்ணாலும் மாற்று மருந்து உண்டோ? கிடையாது. அது போல ஞானிகள் வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு, உள்ளாழ்ந்த அர்த்தம் இருக்கு. அதுதான் என்ன சொல்ற? போக்குவாய், எல்லாவற்றையும் நீக்குவாய். நீக்கணும். நீக்க அந்த உலகத்துல அழிதல் இருந்தால்தான் தோற்றம் வரும். ஒரு மலர் மொட்டாகி மலராகி மனம் வீசி அது விதையாகி அந்த இதழ்கள் உலர்ந்து கீழே விழணும். அப்பதான் மற்றொரு மொட்டு வரும். ஐயோ நான் ஒட்டிட்டு இருப்பேன், ஐயோ நான் ஒட்டிட்டு இருப்பேன், ஐயோ நான் ஒட்டிட்டு இருப்பேன். காத்தடிச்சா ஒட்டிட்டு தார பிச்சுட்டு போயிடும். அதுதானே காலா இல்லையா நியமா. சிவசூத்திரத்துல வழி அழகா சொல்ற, டேட் ஆஃப் பர்த் அண்ட் டேட் ஆஃப் டெத், டேட் ஆஃப் மேனுஃபேக்சர், டேட் ஆஃப் எக்ஸ்பீரி, யோ சோசனை. அதுக்கு தயாரா இருக்கணும். அது புடிச்சிட்டு தொங்கிட்டே இருந்தோம்னா
கரெக்டா யமதர்ம சேவகர்கள் வெளியே வந்து தூதர்கள் வந்து வாடா மாவனேன்னு இழுத்துட்டு போவாங்க. அதுதான் போக்குவாய் பெருமானே, அதோட ஒட்டியா நிம்மதியா உன் பாதத்துல இருந்துருமானே, என்னை புகுவிப்பாய். சும்மா இருக்கிறியா நீ? மறுபடியும் என்ன ஒரு கருப்பையில வச்சு மனுஷனாவ ஏதோ மாத்த தேவையா? என் தலையெழுத்து என்ன அழகான பாருங்க. என்னை புகுவிப்பாய். நானா வரல, என் நல்வினை தீவிரை முடிஞ்ச உடனே யூ புஷ் மீ இன்டு தி womb of some species. அதுதான் அது ரொம்ப அழகான தமிழ் வார்த்தை. ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், and then போக்குவாய், என்னை புகுவிப்பாய். என்னை புகுவிப்பாய். என்ன உடனே நீ மறுபடியும் ஒரு கருவுல உருவாக்குற. நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய். நின் தொழும்பின், தொழும்பேன்னா வணங்குதல். தொழுகை சொல்றோமோ இல்லையோ, மசூதியில தொழுகைக்கு போறாங்க. தொழுதல் என்றால் வணங்குதல். நின் தொழும்பின், யார் உன்னிடம் பக்தி செய்கிறார்களோ நாற்றத்தின் நேரியாய். நாற்றம் என்றால் மனம். ஒரு பூவின் மனமாக. அந்த மனம் கண்ணுக்கு படுதோ? கண்ணுக்கு படாது. நேரடிய வாசனையினால்தான் அந்த பூ நறுமணம் மிக்கதாக இருக்கக்கூடிய ஒரு சுகத்தை, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதுபோல இறைமை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. இறைமை ஏதோ டங்கு டாச் பண்ணி நான் இருக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். அந்த இறைமையை நீதான் உணர வேண்டும். ஆக நாற்றத்தின் நேரியாய், ஒரு பூவின் மனம் எப்படி தானாக உனக்கு உணர்த்தப்படுகிறதோ அதை போல எனக்குள் நீ இருந்து உன்னை உணர்த்துகிறாய் இறைவா. நேரியாய், நேரியாய் என்றால் எனக்கு என் பக்கத்தில் இருக்க. சேயாய், தூரத்தில் இருக்க. நனியானே, தொலைவிலும் அணங்கிலும். அது எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, நீ நேரியாய், நீ நேர்மையான அறத்தின் வழி நின்று, நேர்மையான அறத்தின் வழி நின்று என் வாழ்க்கையை நடத்தினால் சேயாய், நனியாய். உன்னை வணங்காதவருக்கு நீ தூரம் இருக்கிறவன், வணங்குபவருக்கு பக்கத்துல. புரியுதா? நனியானேன்னு பக்கத்துல, நண்ணுதல் என்றால் விரும்பி என் பக்கத்தில் இருப்பவனே. நேரியாய் சேயாய், தொலைவிலும் அருகில். ஆக நம்ம பக்தி பண்ண 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 இறைவன் நமக்கு கேட்காமலேயே பக்கத்துல வருவார். இதுதான் இந்த அழகான ஒரு திருக்குறள். குடிசேவல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான். நீ போக வேணாம், தானா வருவார். அது போல அவரிடம் பக்தி செய்ய செய்ய தானாக நம் அருகில் வரக்கூடிய. இங்க நேரியா என்றால் நுட்பம், நுட்பம், நுட்பமாக இருத்தல். நமக்குள் எப்படி பூவிற்குள் அந்த மனமானது நுட்பமாக இருக்கிறதோ அதை போல ஒவ்வொருத்தருக்குள்ள நுட்பமா இருக்கு அந்த இறைமை. ஆனால் நின் தொழும்பின், உன்னை பக்தி செய்யும் பொழுது நனியானே, நீ எனக்கு என்னிலிருந்து வெளிப்படுகிறாய். இல்லாதவர்க்கு சேயாய், தூரமா போயிடு. அதுதானே ரொம்ப முக்கியம். நின் தொழும்பின், உன்னை வணங்கும் பொழுது ஒரு பூவினுடைய மனம் எப்படி உணரப்படுகிறதோ அதை போல் எனக்குள் நீ நுட்பமாக இருக்கிறாய். உன்னை நீ வெளிப்படுத்திக் கொள்வாய் எப்பொழுது? நன்னியானே, உன்னை பக்தி செய்யும் பொழுது. இல்லாவிட்டால், உன்னை மறந்திருந்தால் சேமை சேயாய், நீ தூரம் இருக்க. எப்போ வரைய வாடா. குருஜி ரொம்ப சொல்லுவார், blessing is mine, choice is yours. Choice is yours, blessing is mine. அதனால எது சூஸ் பண்ற? என்கிட்ட பக்தி பண்றியா, இல்லாட்டி விளையாட்டு பண்ணிட்டு இருக்கியா? யுவர் சாய்ஸ். இதுதான் இறைமை. அதுதான் நம்முடைய சனாதன தர்மம் மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக. அந்த ஆலமரத்தில் எல்லாத்துக்கும் இடம் இருக்கு. பறவைகளுக்கு இடம் இருக்கு, புழுக்களுக்கு இடம் இருக்கு, எல்லாத்துக்கும் இடம் இருக்கு. அது போல இந்து மதம் என்பது எத்தனை மதங்களிலும் இருக்கக்கூடிய நல்லதை தனக்குள் அடக்கிய. இதுல டூஸ் அண்ட் டோன்ட்ஸே கிடையாது. இத பண்ணு, அதை பண்ணாது, இதை பண்ணிதாகனா பண்ணாது, நீ பாவி, இதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ பண்ணா நல்லது.
பண்ணாகாட்டி உன் இஷ்டம். அது போல மிக அற்புதமான சுதந்திரத்தை கொடுத்திருக்கக்கூடியது இந்த இந்து தர்மம் ஒன்றுதான். அதுதான் இந்த இந்துஸ்தான் சொல்றது, பரதம் பரதக்கண்டேன்னு சொல்றது. புரியுதா? அது போல நாற்றத்தின் நேரியாய், நேரியன நுட்பமாக இருப்பவனே, சேயாய் நனியானே, மாற்ற மனங்கழிய நின்ற மறையோனே. மாற்ற, மாற்ற என்றால் இங்க சொல், மாற்று கருத்தே கிடையாது. சொல்றோமோ இல்லையோ, அதுக்கே சார் உங்க பேச்சுக்கு மாற்று கருத்தே கிடையாது சார், எதிர் சொல்லே கிடையாது. அப்போ மாற்றம், மனம் கழிய, என் மனமே இல்லாமல் செய்துவிடக்கூடிய, என் மனத்தில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் அலைபாய்ந்து என்னை அலைக்கழித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உன் பெயரை சொல்லும் பொழுது, உன் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது, உன்னிடம் பக்தியை செய்யும் பொழுது மாற்றம். உன்னை தவிர வேறு ஒண்ணுமே அங்க கிடையாது. ஆக உன் நாமங்களை சொல்லி எனக்குள் வேறு எந்த எண்ணமும் இல்லாத நிலையை ஏற்படுத்தி இந்த இருக்கும் அலைக்கழிக்கக்கூடிய மனத்தை கழிய இல்லாமல் செய்து நின்ற, எனக்குள் என்றும் நிலை பெற்றிருக்கக்கூடிய மறையோனே, வேதங்கள் நான்கும் போற்றி புகழும் என்னுடைய இறையோனே. அந்த சார் ஒரே லைன் சார், ஒரே லைன். மாற்ற மனங்கழிய நின்ற மறையோனே, பினிஷ். மாற்ற நீ எனக்குள்ள வந்து இது இப்ப சொல்ல கிடையாது. உன்னை நீ முழுசா நம்பிட்ட, முன்னு நிறைஞ்சிருக்க. இப்போ எப்படி நம்ம ஒரு ரோட்ல நடந்து போறச்ச ஒரு கார் ஹெட்லைட்டோட போட்டு வருது பளிச்சுன்னு, அப்போ நமக்கு அந்த காரு பின்னாடி என்ன இருக்கு எதிர்ப்பு தெரியுதா? கண்ணு தெரியாது. when your eye socket, your retina is flushed with light, it becomes black. அது போல இறைமை முழுமையா உங்களுக்கு ஜாஜ்வல்யமா அப்படியே ஒரு ஃபிளாஷ் ஆஃப் ஃபிளட் ஆஃப் லைட் வந்துட்டா வேற எண்ணமே எனக்கு கிடையாது இல்லையா? அதானே பெம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பெறவான் இரவன், சும்மா இரு சொல்லறை எந்தனமே அம்மா பொருள் ஒன்று மருந்திரனே. அங்க பேச்சே இல்ல, சும்மா அப்படியே கப்புன்னு திக்பிரம பிடிச்சி இறைவான அந்த ஆனந்தத்துல மூழ்கிட்டேன். அதுதான் மாற்ற, மாற்றம். மனங்கழிய, அங்க என்னோட இத்தனை நேரம் போராடி இருந்த மனமே காண. சார் இது குருஜி பிரசன்ஸ்ல உண்மையா உணர்ந்திருக்கமா இல்லையா? ஒவ்வொருத்தருமே குருஜி வர்ற வரைக்கும் ஆயிரக்கணக்கான பிரச்சனை. நீ பக்கத்துல நில்லு, நான் முன்ன போறேன், நீ பின்ன வர, நீ பக்கத்துல நீங்க அங்கிட்டு நில்லு, குருஜி கிட்ட இதெல்லாம் பேசணும், குருஜி இப்படி போட்டோ எடுக்கணும், அப்படி போட்டோ எடுக்கணும், இதெல்லாம் இருக்கு. குருஜி பக்கத்துல இருந்ததுக்கு அப்புறமா அவரை தவிர வேறு எந்த ஞாபகம் யார் இருக்காங்க, மேல படுறாங்களா, தள்ளுறாங்களா, கொள்றாங்களா, ஒன்னும் தெரியாது. யூ ஆர் ஃபில்டு வித் குருஜி. எஸ் ஆர் நோ? அதை உணர்ந்துருக்கிறோமா இல்லையா? சார் இதை பிரத்யட்சமா பார்த்தா சார். இப்ப குருஜி திருத்தணி வந்திருந்தார். திருத்தணி வந்திருந்தப்ப நானு ஜெயஸ்ரீ எல்லாம் போயிருந்தோம். ஜெயஸ்ரீ வந்து தனி ரகம், எப்படியாவது குருஜிக்கு மாலை போடணும்னு சொல்லிச்சு. அது நான் மதிக்கிறேன். ஆனா அதே நேரத்துல ஜெயஸ்ரீ இது குட்டியா இருக்கு, இது எங்கேயான கூட்டத்துல நசிக்கிட்டா நட பண்றது ஒரு பயம் எனக்கு. அது மட்டும் இல்லாம அவ்வளவு கூட்டம், ஏன்னா குருஜி பின்னாடி வந்துருக்கேன், அப்படியே தள்ளிக்கிட்டு போவாங்க வெள்ளம் மாதிரி. நம்ம ஏதோ ஒரு மூலையில அடிச்சுட்டு போவோம் துரும்ப மாதிரி. அதுல வேண்டிய வேண்டாதான் நிறைய சாய்ஸ் வேற, நீ முன்னப்பா நான் பண்ண போன்று அந்த டிஸ்கிரிமினேஷன் அந்த ஜெயஸ்ரீக்கு மனசு வலிச்சு என்ன பண்றது எனக்குள்ள ஒரு தாக்கம். குருஜி தள்ளிட்டு போயிட்டாங்க, பார்க்காம போயிட்டு என்ன பண்றது, அந்த தவிப்பு ஒரு துணைவனாக எனக்கு இருந்தது, ஒரு தோழனாக எனக்கு இருந்தது. பத்திரமா பாத்துக்கணும். இவர் மாலையை வச்சிருக்க பாக்குறாரா இல்லையே, எங்க குருஜி தள்ளிட்டு போயிட்டா ஐயோ நம்ம மாலை வாங்கி குருஜி போட்டுக்கிற வருத்தம் எங்க வந்துருமோ, இந்த எண்ணங்கள்லாம் எனக்குள்ள போயிட்டு இருக்கு. அந்த எண்ணங்கள்ல ஜெயஸ்ரீ ரெண்டு பக்கம் கையை வச்சுக்கிட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி நின்றுன்றது, ஒரு ஸ்கிரீன் மாதிரி. ஆஸ் யூஷுவல் ராஜி சுவாமிநாதன் கிடி 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 குருஜியோட போயிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான், என்னடா இது கழனிருப்ப சார், பிலீவ் மீ, குருஜி திரும்பி வந்து ஜெயஸ்ரீ கையில இருந்து மாலையை வைக்க, இது நடந்தது வாழ்க்கை. அப்பதான் எனக்கு ஒரு செம அடி, நிஜம்தான் குருஜி. அப்பதான் நான் என்ன கம்பேர் பண்ணிக்கிட்டேன். ஜெயஸ்ரீக்கு இருந்த அந்த கைண்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி எனக்கு இல்லை, நான் ஒத்துக்கிறேன். பிகாஸ் என்னுடைய வழி வேற. ஆனா அந்த குருஜி மேல வச்சு அந்த கமிட்மெண்ட், என்ன கொடுமால அவருக்காக வாங்கியிருக்கேன், அவர் ஏத்துப்பாருன்ற the sense of commitment made the energy get attracted to that love.
அன்கண்டிஷனல் லவ். நடந்ததா இல்லை? நடந்தது, பார்த்துட்டு இருக்கேன். அது போல இங்க நனியானே மாற்ற மனம் கழிய, அங்க குருஜி வந்த பிறகு எதுவுமே இல்லை, குருஜி தாங்க பிரதானம். நின்ற மறையோனே, அங்க அழகான தமிழ் வார்த்தை. மறை என்றால் வேதங்கள், நான் மறை வேதங்கள். அந்த வேதங்கள் எல்லாம் புகழக்கூடிய இறைவா, எனக்கு இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான எனக்குள் புகுந்து எனக்குள் நிறைந்திருப்பவனே அப்படின்ட்டு வந்தார். இதோட நம்ம நிறுத்திக்கலாம். அடுத்த வாரம் மீச்சத்தை நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ உங்க கருத்துக்கள் யாரா இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. மாற்றம் என்றால் அதுக்கு சரியான தமிழ் சொல், தமிழ் தமிழ் சொல் என்று அர்த்தம். மாற்று கருத்து, அதற்கான மாற்றம் என்றால் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாய் என்றும் சொல்லலாம். மாற்று கருத்து இல்லாமல் நீ வரும் நனியானே, எனக்குள்ள நீ அருகில் வரும் பொழுது மாற்றம், எனக்குள் பெரிய மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. அது என்ன மாற்றம் என்று சொல்லக்கூட முடியாத ஒரு மாற்று கருத்து இல்லாத ஒரு நிலை, என்னை மெய்மறந்த நிலை, மெய்யான நிலை, அதுதான் மாற்றம். ஒரு மாற்றம் ஏற்பட்டு என்னுடைய மனத்தில் உள்ள எண்ணங்கள் அப்படிதான் மாற்றம் என்றால் பெரிய மாற்றம். நான் இப்படி இருந்தேன், எப்படி ஆயிட்டு, எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி எனக்கு ஆப்போசிட், இப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான்ற மாதிரி மாற்றம். சொல்லு அருண். வாமா நிஷா. சார், இப்போ நம்ம இந்த ஏதோ கர்மாஸ்னால இந்த பர்த் நம்மளுக்கு கிடைக்கிறது எடுத்துக்கிறோம், டு அப்சர்வ் தி கர்மாஸ். ஆக்சுவலா நம்ம டிபெண்டிங் ஆன் புண்ணியம் பாவம், அது நம்மளுக்கு குட் அண்ட் பேட் நடக்கிறது இந்த பிரசன்ட். இப்போ நிஷ்காமிய கர்மாவா இருக்கணும்னு சொல்றது, ஆக்சுவலா நல்ல காரியம் பண்றது, எஸ் 4 பேர் நல்லது நடக்கணும், அதெல்லாம் இன்னேட் நம்மளோட உள்ளுக்குள்ள நேச்சர். பட் ஆல்சோ அந்த டெபிட் கிரெடிட் நியூட்ரலைஸ் பண்றதுக்கு சேவாவும் பண்ணணும், சாதனா சேவா சர்வீஸ். கண்டிப்பா. எப்படி அது நிஷ்காமிய கர்மா போக்கஸ்ல அப்படி டோட்டலா நான் அது முடியாதுங்க, அது முடியாது. கூடுமான வரைக்கும் எப்பவுமே சொல்லுவாங்க, ஐடியல் cannot be achieved, you can go nearer to the ideal. அது போல ஐ மீ மை மைண்ட், அந்த நாளும் இல்லாம நான் எனக்கு என்னுடைய எனது என்ற நிலை இல்லாமல் மற்றவர்கள் நலனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய காரியம் தான் நிஷ்காமியம். அது பழகணும். நான் இன்னொன்னு சொல்றேன், குருஜியோட கமிட்மெண்ட் சொல்றச்சே நானும் பார்த்துட்டு இருக்கேன். அருணுக்கு 1-2 கோர்ஸ் நடந்துட்டு இருக்கு. இங்க இத்தனை டீச்சர்ஸ் இருந்தோம், நிறைய பேர் கோர்ஸ் இல்லாம இருக்காங்க, நான் உள்பட. அதுதான் கமிட்மெண்ட். ஏசி மாலையை குருஜி வாங்கிட்டு போன அந்த கமிட்மெண்ட் ஆஃப் லவ் ஐ am seeing with Arun. At least few people are getting their knowledge. He is a wonderful instrument in the hands of God. Really, I submit my appreciation and kind of an adoring to Arun. அதனால நிஷ்காமிய கர்மாங்கிறது அந்த ஒரு பப்ளிசிட்டியாவோ ஒரு அக்னாலஜ்மெண்ட் அப்ரிசியேஷன்ல இல்லாமல் keep going doing எந்தெந்த அக்கேஷன், இந்த ஆண்டனா கண்ணு காது வழியா கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லு நிஷா. 10th நம்ம ஆமாப்பா, அடுத்த வாரம்பா. ரொம்ப கேட்டேன். அவளுக்கு இப்பல இருந்து சாக்லேட் ஃப்ரெண்ட்ஸ் இப்பல இருந்தே ஒரு கனவு மிதந்துட்டு இருக்கா. அந்த இந்த இதுதான் மேக்சிமம் we have to provide to children. இதுதான் பிற்காலத்துல அந்த பொண்ணு 40-45 வயசு வந்தா கூட it will be an evergreen memory. அதுதான் பேரண்ட்ஸ் கொடுக்கணும். நான் 10 வயசா இருக்கேன், அது வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. ஏன்னா ரவிக்கும் அத மாதிரி ஒரு கேக் செலிப்ரேஷன்லாம் நடந்ததே இல்ல. சோ he will always feel என்னோட பேரண்ட்ஸ் பண்ணல, அதனால நான் பண்ணணும். that I attribute to your commitment to the kriya. நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்க கீப் இன்க்ரீசிங் யுவர் பிராணா லெவல்.
பை ரெகுலர் Yes, பீயிங் ரெகுலர் இன் கிரியா. அப்ப நீங்க யாரையும் மாத்த வேண்டாம், எதையும் மாத்த வேண்டாம், உங்களை சுத்தி அது தானா மாறும். இது நிஷா கேஸ் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் Yes, ரவி sir. இப்ப 10th நித்திகாவோட பர்த்டே நம்ம வந்து எல்லாரும் ஜாலியா எங்க பேரண்ட்ஸ் உங்க பேரண்ட்ஸ் Yes, sir. எல்லாம் சொன்னது நடந்துட்டு இருக்கு பிராக்டிகல் லைஃப்ல. நித்திகா நப்ப ஐ குட் see நிஷா brimming with joy. அதுதான் In the 14 years, this is the first time, pa. நிஷாவும் ஹாப்பி, நித்திகாவும் ஹாப்பி, ரவியும் ஹாப்பி, நிஷாவோட பேரண்ட்ஸும் ஹாப்பி, ரவியோட பேரண்ட்ஸும் ஹாப்பி. அதுதானங்க வாழ்க்கை. நடந்துட்டு இருக்கா இல்லையா கிரியா பண்றதுனால. ஷீ இஸ் வெரி சின்சியர். எவ்ரிடே மார்னிங் குட் மார்னிங் அப்பா சொல்றப்ப டுடே ஹேவ் டன் மை கிரியா பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னுட்டு நம்ம ஐ எம் கோயிங் ஃபார் மை ரெகுலர் ரொட்டீன் பண்ணி இன்னைக்கு கூட அமைச்சிருக்கேன் மெசேஜ். I respect Nisha in that aspect. She is really very, very sincere in that commitment, and things are happening. You could see the brimming Yes, happiness, joy. அருண், ஒரே இன்னொரு என்னோட ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெக்கார்ட் இட் ஹியர். என்னம்மா? நீங்க போனப்புறமா மைசூர் போனப்புறமா வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டே இல்லை எனக்கு. அது என்னால முடியல. இவருக்கு வந்து உன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இல்லவே இல்லை. எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களை மாதிரி அப்பாவோட வலது கை இடது கையா நிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நம்ம சென்டர் வீக் ஆறுது. அதனால அவருக்கும் வந்து வயசாயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் வீடு நாங்கெல்லாம் வீடு லட்சுமி கல்யாணத்துல வீடு வீடா போய் நம்ம பேசியிருக்கோம். அது முடியல. இப்ப வயசாயிடுச்சு. அந்த வேலையை எடுத்து செய்யக்கூடிய ஒரு வாலண்டியர் இல்ல. இது வந்து குருஜி வந்து யாரானா அந்த மாதிரி ஒரு கமிட்டட் பர்சனை கேகே நகர் லைஃப்ல கொண்டு வந்து சேர்க்கணும். அதுதான் இந்த தடவை என்னோட ஒரு சங்கல்பம். நடக்குமா? கண்டிப்பா ஒரு நடக்கும். பெரிய திங் என்னன்னா, சென்னையில ஒரு காலத்துல 60 சென்டர்ஸ் இருந்துச்சு. ஆமா. கோவிடுக்கு அப்புறமா 4-5 சென்டர் கூட கிடையாது. ஆஃப்லைன் சென்டர்ஸ் எல்லாம் காணாம போயிட்டாங்க. காலத்தின் கோலம். Let's go with the stream. That's it. யாவையும் தாமள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுட யாராவது தலைவர் அவர் கேச்சார். சொல்லுமா நிஷா. அப்ப நீங்க இன்னைக்கு ஒண்ணு கோட் பண்ண இல்லப்பா, ஒரு ஜென் மாஸ்டர் வந்து ஒருத்தரோட வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டார். இந்த மாதிரி என்ன வேணும் நான் நல்ல வார்த்தை கூட சொல்லல, நீ முதல்ல செத்து போயா அப்படின்னு சொன்னாருன்னு. அப்ப நீங்க அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு ஏஜ் ஆன அப்புறம் அந்த பாவம் பசங்களை அதாவது பித்ருதோஷம் தானேப்பா சொல்றேன். Don't confuse. நாம உயிரோடு இருக்கச்சியே குழந்தை பையனோ பொண்ணோ இறந்து போயிட்டா சொல்லுவாங்க நான் முன்ன போயிருக்க கூடாதா, பகவானை ஏன் சொல்லுவாங்க. அதுதான் மிகப்பெரிய வேதனை. அதனால அந்தந்த காலத்துல ஒரு அழகோட போய் சேர்ந்துடும். அதான்ப்பா இத வந்து இது கரெக்டா புரியுறது தோஷம் எல்லாம் கிடையாது. சரிப்பா. பட் ஆனா இது பிராக்டிகலி ஒருத்தர் கிட்ட சொன்னா இட் இஸ் ஹர்ட்டிங் ஃபார் தெம்பா. அது ஏன் இப்படி அது ஏன்பா? அதுதான் ஜென் புத்திசம். ஜென் புத்திசத்துல வேதங்கள் கிடையாது, நீதி நூல்கள் கிடையாது. 4 ஸ்டெப்: பியூரிஃபிகேஷன், அக்யூமுலேஷன், டிவோஷன், கம்பேஷன். ஃபினிஷ்ட். யூ ஆர் த ஞானின்னு சொல்லுவாங்க. பியூரிஃபிகேஷன், you have got everything contained. The jnana, the godliness is there in you. You purify. Accumulation, as you go on purifying, your value goes on accumulating. You start shining, glittering like a diamond. From the diamond ore, the dime is identified. When it's polished, its value goes on increasing. And devotion, don't keep it with yourself. You are the God. So have that. The greater energy is there guiding everybody. And compassion, find the same God in each and every creation. You are Jnani, you are God. 4 ஸ்டெப் தான். அது போல ஜென் மாஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. நீ சேர்த்து நிறைய கதை இருக்கு, டைம் ஆயிடும். சரி, ஜெய் குருதேவ். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. ஜெய் குருதேவ்.